ஸ்டாலின் சொல்லுகிறார் நாங்க கல்வியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு. திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க செயல்படுத்தல, அண்ணா திமுக ஆட்சியிலே கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி, அதனால கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்தது. இன்னைக்கு ஆரம்ப கல்வி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, அதே போல மேல்நிலை பள்ளிகள், அதே போல இன்னைக்கு கல்லூரிகள், அதிகமான கல்வி கற்போடைய எண்ணிக்கை உயர்ந்த காலம் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில். அண்ணா திமுக எண்ணற்ற கல்லூரிகளை திறந்தோம், அதனால பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. மத்திய அரசாவுடைய கணக்கு 2030 அடைய வேண்டிய இலக்க 2019-20 உயர்கல்வியில் நாம் அடைந்தோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது 132 பேர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி, அதிகமான கல்லூரிகளை திறந்ததன் விளைவு நம்முடைய ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் பட்டப்படிப்பு படிப்பதில் அதிகமாக கவனம் செலுத்தி அதிகம் பேர் சேர்ந்து அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை உயர்ந்தது. அதனால அண்ணா திமுக ஆட்சி 2019-20 100க்கு 54 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. இன்றைக்கு திமுகவில் என்ன, அது குறைஞ்சு போச்சு. சரியா நிர்வாகம் இல்லாத காலத்தில் 100க்கு 54 பேர் பட்டப்படிப்பு படித்த காலம் அண்ணா திமுக ஆட்சியில். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சரியாக கவனம் செலுத்தாத காலத்தில் 100க்கு 48 பேர் இன்றைக்கு உயர்கல்வி படிக்கிறாங்க. சுமார் 6% குறைஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா?